இதுக்கிடையில் ஈரான் என்ன பண்ணுறான்னா இதை பூராத்தையும் அழிச்சிட்டாங்க, ஒரு 70% அழிச்சிட்டாங்க, மீதியை எடுத்துகிட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா திருப்பி அடிச்சுட்டே தான் இருப்பேன்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அம்மா ஒன்று சொல்லியிருக்கு 30-40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு ஒரு 35 வயசு இருக்கும்போது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா தாய் கிழவி ஒன்று சொல்லியிருக்கு. கரெக்டாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என் மகன் வந்து ஒரு அடிமுட்டாள், இவனுக்கு பொது அறிவுன்றதே கிடையாது, என் மகன்தான் அவனுக்கு பொது அறிவு கிடையாது, மக்களோடைய மனசு என்னன்னு அவனுக்கு புரியாது, இவெல்லாம் அரசியலுக்கு வந்தான்னு நினச்சி கூட பார்க்க முடியாது, பேரறிவை ஏற்படுத்திடுவான், பேரழிவை அப்படின்னு எப்போ சொல்லியிருக்கேன்? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்போ நடந்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப் ஓட வாட்டிடுவாங்க, இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் ட்ரம்ப் பதவியை பிடிங்கி விட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க. சரி, இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானில் வச்சு மத்தியஸ்தனம் பண்ணிடலாம். அது யார் சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் சொல்லியிருக்கான். பாகிஸ்தானை வச்சு அதே சொல்ல நாயை கொண்டு வந்து நடு வீட்டில் வச்ச மாதிரி தான் அது பாகிஸ்தானு. அதாவது இந்த பாகிஸ்தானுக்கு பிரச்சனையே தீர்க்க முடியல, பாகிஸ்தான் அது ஒரு பிரச்சனை, அதுக்காக இல்லை. இப்போ ட்ரம்ப்புக்கு என்னென்னா, எவனாவது ஒருத்தர் வேணும் பெரிய மனுஷன், இந்த இதெல்லாம் பொண்ணு பார்க்குறதுக்கு கூட்டு போய் அதுதான் நான் அப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னா, அந்த காலத்தில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போடுறதுக்கு வீட்டில் போட்டு தர மாட்டாங்கன்னு ஏதாவது கடையில் இருக்க யாரையா கூட்டு போய் எங்கள் சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி கையெழுத்து, எங்கள் காலத்தில் இப்போல்லாம் கிடையாது, கூட்டு போய் வாங்கிடுவாங்க. ஏன்னா 4 நாள் லீவ் எடுத்தால் வீட்டில் யாராவது கூட்டு வர சொல்லுவாங்க. இல்லை பஞ்சாயத்துக்கு பேசுறதுக்கு. நம்ம 8th 9th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாராவது கடையில் நிற்கிற அண்ணன் சித்தப்பா எவனா கூட்டு போயிடுவேன்.